ஃப்ரெண்ட்ஸ், இது என்னன்னா தூதுவளை. இது வந்து சளி பிடிச்சிருந்தா அரைச்சி மிளகு சீரகம் இஞ்சிலாம் போட்டு எங்கள் அம்மா எங்களுக்கு அரைச்சி கொடுப்பாங்க. அதே மாதிரி இன்றைக்கியும் அரைச்சி தர்றாங்க. அதனால தான் நாங்கள் வந்து பறிச்சிட்ருக்கோம் கைஸ். எனக்கு வந்து சளி, அதனால தான் சளி காய்ச்சல் அந்த மாதிரி இருந்தால் அம்மா எங்களுக்கு தருவாங்க. அதனால தான் கைஸ் இப்போ அம்மா பிடிச்சிட்ருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா குப்பைமேனி. இது இருமலுக்கு ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் ஊரில் இருமல் சளி இருந்தால் இதை தான் தருவாங்க. வேணால் உங்களுக்கும் வேணும்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் இந்த மாதிரி இருந்தால் எடுத்து சளிக்கு ரொம்ப நல்லது. நல்லா இருக்கும், சளி வந்து பிடிக்காது. சளி பிடிச்சாலும் இதை யூஸ் பண்ணலாம். துளசி, அது கூட இதையும் போடணும். வேறு என்னென்ன பொருட்கள்லாம் போடணும் இதை எங்கள் அம்மா அரைக்கும் போது நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் அப்போ தான் உங்கள்கிட்ட காமிச்சாலும் இலைகள்லாம் குப்பைமேனி, துளசி, வெத்தலை, அது கூட நல்லா கழுவிட்டு வெத்தலை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் எங்கள் அம்மா கட் பண்ணி மிக்சியில் போட்டு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் சுக்கு போட்டிருக்காங்க. சுக்கு அந்த 5 ரூபா பேக்கெட் கிடைக்கணும் சுக்கு, அதுவும். அதுக்கப்புறம் ஓமம் போடுறாங்க கைஸ். ஓமம் ஒரு 2 கை அளவு. அதுக்கப்புறம் கருஞ்சீரகம் போடுவாங்க. கருஞ்சீரகம்லாம் போட்டு நல்லா அரைச்சி, கருஞ்சீரகம் 2 ஸ்பூன் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் நல்லா அரைக்கணும். மிளகு, அரைச்சாச்சு ஃப்ரெண்ட். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி எங்கள் அம்மா ஒரு கொதிக்க வைப்பாங்க. அதுக்கப்புறம் இது பண்ணி வருவாங்க. இப்போ வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எங்கள் அம்மா தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்காங்க. நாங்கள் சின்ன பிள்ளைனால எங்கள் அம்மா வந்து எங்களுக்கு கொதிக்க வச்சுருக்காங்க. அதே பெரியவங்க குடிக்கிறதா இருந்தால் அரைச்சி குடிச்சிடலாம். நாங்கள் இது வந்து சளிக்கு ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க காய்ஸ், எப்படி நல்லா கொதிச்சு வருது. இந்த மாதிரி இடத்துல வந்தப்புறம் ஆஃப் பண்ணிடணும். இந்த மாதிரி ஆஃப் பண்ணிட்டு நல்லா இந்த மாதிரி வந்தப்புறம் நல்லா ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணப்புறம் இந்த மாதிரி அரைச்சிக்கணும். அரைச்சப்புறம் கீழே வந்து அந்த மருந்து வந்து இது காட்டும். நம்ம பேஸ்ட் அரைச்சோம்ல, அது வந்து அப்படியே வரும். நீங்கள் வந்து நல்லா பிசைஞ்சிங்கன்னா அதில் வந்து இது வந்துடும். சளிக்கு வந்து ரொம்ப நல்லது. எங்கள் அம்மா வந்து சளிக்கு தான் தருவாங்க. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கீழே வருது பாருங்களேன், உங்களுக்கு தெரியுதுல்ல, இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி வருதா, இதான் மருந்து. இது வந்து ஆற வச்சு கொடுக்கணும். ஆற வச்சு குடிக்கணும் காய்ஸ். இங்கே பாருங்கள், பேஸ்ட்டாக வரும்னு சொன்னல, இது வந்து ஆறினப்புறம் நல்லா பிணைஞ்சிங்கன்னா வந்து இதுலேருந்து மருந்து கிடைக்கும். இதே மாதிரி நம்ம வந்து இது வந்து சளிக்கு ரொம்ப நல்லது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டை சொல்லுங்கள். அரிப்பை வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம வந்து அதுக்கப்புறம் இந்த மாதிரி இது வந்து